Hi, welcome to channel Sarah Creations. Welcome to another episode of Temples of Kumbakonam. ஸோ இன்னைக்கு வந்து அகெயின் 2 கோவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா. இன்ஃபர்மேஷன் ஆஸ் யூஷுவல் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஹாய்மா. நமஸ்காரம். நான் ஸ்வர்ணலதா ஸ்ரீராமன். இப்போது அடுத்த 2 கோவிலை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து திருக்கூடலூரில் இருக்க ஜெகத் ரட்சக பெருமாள், அப்புறமா கும்பகோணத்தில் இருக்கிற ராமசுவாமி. இப்போ ஜெகத் ரட்சகர் எடுத்துட்டோம்னா அது வந்து நின்ற கோலத்தில் பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கு. இந்த கோவில் எல்லா கோவிலையும் பெருமாள் வந்து சங்கு சக்கரத்தோடு இருப்பேன். இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, அம்ப மகரிஷி வந்து அந்த ராஜா வந்து எப்பவுமே பெருமாளையே தியானம் பண்ணிட்டு எல்லா ஏகாதசி விரதம்னா பெருமாளையே நினைச்சுண்டு அவனுடைய படையை வந்து மேம்படுத்தாத பகைவன் வந்தாலும் அவனை எப்படி வந்து வீழ்த்தணுன்றது யாருக்குமே சொல்லி கொடுக்காத எப்பவுமே பெருமாள் பெருமாள் நினைச்சுட்டே இருந்தார். அதனால எல்லாத்தையும் இழந்து அப்போ கூட என்ன பெருமாள் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல பெருமாள் தியானமாகவே இருந்தாராம். அப்படியே ஏகாதசி விரதம் இருக்கிற அன்னைக்கு தூர்வாச மகரிஷி வர்றாராம். என்ன நீ என்னை பார்க்காம இருக்கன்னு நாராயணா நாராயணா சொல்லிகிட்டே இருந்தா தூர்வாச முனிவருக்கு கோபம் ஜாஸ்தி. அவர் என்ன பண்ற, நான் வந்திருக்கிற போது நீ என்னை கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சாபமிடுற. அப்போ கூட நாராயணா என்னை நீ காப்பாத்து, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சரணாகதி அடையும் போது சக்கர ரூபமா வந்து இந்த தூர்வாச முனிவரை அப்படியே துரத்திடுறோம். அதனால இந்த சக்கரத்துக்கு ரொம்ப பவர்னுவா. அதாவது இந்த சக்கரத்தை வச்சுருந்தான் அந்த கோவிலில் வர எல்லாரையுமே ரட்சிக்கிறார். அதனால தான் இவர் ஜெகத் ரட்சகர். அதோடு இல்லாத இரண்யாட்சன் வந்து பூமாதேவியை எடுத்து பூமிக்குள்ளே போயிடுறாராம். போகும்பொழுது இந்த இவர் தான் வராக ரூபமாக எடுத்து பூமாதேவியை மீட்டுறாராம். அதனால தான் இந்த நின்ற கோலத்தில் இருக்கிற ஜெகத் ரட்சகருக்கு 2 கால் நடுவில் இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளி தான் சென்டர் பாயிண்ட்டுன்னு எல்லாமே அந்த அர்ச்சகர் சொன்னார் எங்களுக்கு. அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து மூலவர் வந்து வையங்கார்த்த பெருமாள், உற்சவர் வந்து ஜெகத் ரட்சகர், தாயார் வந்து என்ன பத்மாசனவல்லி. அப்புறமா இங்கே வந்து பின்னாடி சுற்றி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தலவிருஷம் பலாமரம். அதாவது நாங்கள் போனப்போ சீசனாக ஒரு இலைக்கு ஒரு பலாப்பழம், அதாவது கிளையில் இல்லை இலைக்கு கீழே அப்படியே கொத்தா இருக்கு. எனக்கு தெரியாது, அப்புறம்தான் தெரியுது தலவிருஷம் வந்து பலாமரம்னு. அந்த பலாமரம் சுயம்புலேயே வந்து அதில் வந்து சங்கு இருக்கு அதில். அந்த அளவுக்கு தலவிருஷம் பலாமரம். அப்புறமா வந்து சக்கர தீர்த்தம். இது ரொம்ப இது வந்து 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. நின்ற கோலத்தில் பெருமாள் இருக்கு. ரொம்ப விசேஷம், ரொம்ப அழகாக இருந்து. நாங்கள் போனப்போ உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு குதிரை வாகனம் பெருமாளை வந்து அலங்காரம் பண்ணதையே நாங்கள் பார்த்தோம். பெருமாள் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஒசரம் கூட கிடையாது, நார்மல் ஹைட்டில் தான் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம். கிராண்டாக இருந்து ஏதோ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி புண்ணியத்தில் நம்ம உற்சவத்துக்கு எதானா கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு கையில் பைசா இல்லை, ஜிபே பண்ணோம். ஏன் இங்கே மோடியை கொண்டுறோம்னு நினச்சிக்காதவங்க, அவரால் தான் ஜிபேவே வந்தது. டிஜிட்டல் இந்தியானால நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பெருமாளுக்கு இது பண்ணதுனால வாட்ஸ்அப்பில் உற்சவம் குரூப்பில் எங்களை ஜாயின் பண்ணிட்டு எப்பெல்லாம் உற்சவம் நடக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ரிமைண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஜெகத் ரட்சகன் கொடுத்தார். ஓகே, சூப்பராக சொல்லி முடிச்சிட்டிங்க. ஜெகத் ரட்சகன், வெரி குட். ஸோ நாங்கள் வந்து ஒரு சம்பவம் வந்து சொல்கிறோம், ஷேர் பண்ணோம் சொல்லியிருந்தோம். அதாவது வெங்கட் ரமணா என்னது அந்த ஹோட்டல் கிட்ட, அதை வந்து இப்போ இங்கே வந்து சொல்லிக்க வந்து விரும்புகிறோம். அது வந்து பெரிய விஷயம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, அவ்வளோதான். என்னடா நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னீங்களே, இந்த வீடியோ எதுவுமே சொல்லலையே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் சக்கரபாணி இல்லைம்மா, சக்கரபாணி கோயில் போயிட்டு வந்த உடனே ஒரு சாரங்கபாணி சயன கோலத்தில் இருக்கு. அந்த கோயில் போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் நமக்கு வந்து பிபி ஏறிட்டு
தலைவலி வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு கார் சரியா பார்க் பண்ண முடியல, எடுத்துட்டு வெளில வராது முன்னால சாப்பிடுறதுக்கு நடக்கிறதுக்கு என்னால நடக்க முடியல, பயங்கர வெயில், சன்ஸ்ட்ரோக் வர மாதிரி ஆயிடுத்து. சௌமி நீ சொல்லுமா உன்னுடைய ஹெல்த் இஷ்யூ. எங்களுக்கு அதான் எங்க அம்மாவுக்கு சன்ஸ்ட்ரோக் வந்து அங்க வந்தது. ஸ்ட்ரோக்குன்னு சன்ஸ்ட்ரோக்குன்னு கிடையாது, கொஞ்சம் 400 மீட்டர்ஸ் நடக்கணும், அந்த வெயிலில் நடக்க முடியல. ஏன்னா 12:30க்கு அந்த வெயிலில் சத்தியமாக நடக்க முடியல. எனக்கு வந்து செம்மையான ஹெட்டேக் வந்துருச்சு. ஸோ நான் சாப்பாடே சாப்பிடல. எங்கள் 5 பேர் சொன்ன ஃபீட்பேக் தான். ஸோ அந்த வெங்கட்ரமணா இது வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நாங்கள் அந்த எபிசோடில் வந்து சொல்ல விட்டுட்டோம், அவ்வளோதான். ஸோ ஆனால் ஜெகத் ரட்சகன் போகும்போது நான் என்னோட ஆஸ் யூஷுவல் ஆஸ்தான மருந்தாகிய விக்ஸாக்ஷன் 500 வந்து போட்டுட்டு நாங்கள் வந்து செட் ஆகிட்டு போனோம். சூப்பரான கோவில். ஆஸ் பர் மை கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான கோவில். பட் அந்த கோவில் வந்து கொஞ்சம் ஹைவே நடுவில் தான் இருக்குது. ரொம்ப 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 ஆமா சூப்பரான கோவில். இதை கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ பிரசாந்தியா இருந்தது. ஓகே வாமா அடுத்த கோவிலை பத்தி சொல்லலாம். அடுத்த கோவில் என்ன வச்சிருக்க? ராமசுவாமி. ராமசுவாமி அவர் ஃபேவரட், வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ராமசாமிக்கு வரலாறு. ஆமா, வரலாறுன்றதை விட ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. அதாவது கும்பகோணம் ராமசாமி இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டு கொலுவில் வந்து கும்பகோணம் ராமசாமி வந்து எனக்கு என்ன ஹேபிட்னா, வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த 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 பெருமாளை வச்சு, அப்போ தான் மிஸ் ஆகாமல் எல்லா ஐடியலும் பார்ப்பான்ட்டு நான் ஐடல் பாப்பான்னு சொல்லிட்டு நான் வைப்பேன். அப்போ சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு வந்தது, எனக்கு அந்த பொண்ணு கொடுத்தது பெரியபாளையம் மைதிலி கொடுத்தா அந்த பொம்மை வச்சு விற்கிறவா, அவ சொல்லுவா கும்பகோணம். அதுல என்னன்னா கொடையை மறந்துட்டோம் அந்த இதுல, அதனால அந்த பொண்ணு கொடுத்து அமிச்சது. என்ன இது கொடை, நார்மலா ராமர்னா கொடை கீழே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இந்த ராமசாமி கோயிலுக்கு போனப்பறம் தான் தெரிஞ்சது கொடை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. என்ன அழகா இருக்க ராமர் அப்பா. அதாவது அயோத்தியால ராமர்னா இங்க தெற்கு அயோத்தியா வந்து கும்பகோணம் ராமசுவாமி. அப்பா அயோத்தியா ராமன்னா பட்டாபிஷேகம், அதே பட்டாபிஷேகம் இங்க அழகா பார்க்கலாம். கும்பகோணத்துல பிரமாதமா இருக்கு. அதாவது அந்த பீட்டத்துல சீதா தேவி இடது பக்கம் இருக்கா. நார்மலா எப்பவுமே எல்லாருக்குமே வலது பக்கம் தான் மனைவி இருப்பா. இந்த இடத்துல வந்து சீதா தேவி இடது பக்கம் இருக்கா. ஒரே பீட்டத்துல ஒரே மாலையை 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் ஹைலைட். ரொம்ப அழகா இருந்தா. சீதாவும் ராமனும் அமர்ந்த கோலத்துல இருக்கா. இடது பக்கத்துல சத்ருக்னன் வந்து சாமரம் வீசரு, இந்த பக்கம் லக்ஷ்மணர் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு ரெடியா பில்ல வச்சு ரெடியா இருக்கு. முன்னாடி பரதன் வந்து கொடை பிடிச்சுக்கிறார். அரச கொடை கும்பாபிஷேகம் இது ரொம்ப அழகா இருக்கு. அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பட்டாச்சார் வந்து சின்னவர், நல்ல எஜுகேட்டட் பர்சன், நிதானமா ரொம்ப கிளாரிட்டியோட ஒரு சன்னதி ஒரு பெருமாளையும் அவ்வளோ அழகா டிஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரே பீட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, 2 பேரும் ஒரே மாலையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அது சொல்ல சொல்ல பார்க்க அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. நமக்கு தெரிஞ்ச கும்பகோணம் ராமசாமி வந்து இப்படி இருக்காரா அப்படின்னு இருந்தது. கீழே பார்த்தா ஆஞ்சநேயர். அப்பா எப்பவுமே ராம் சொல்ற ஆஞ்சநேயர் கையில ஒரு கையில வீணை வச்சிருக்கு, ஒரு கையில ராமாயணத்தை வச்சிருந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அந்த பட்டாச்சார் சொன்னார், அவ்வளோ அழகா இருந்த. சுத்தி பார்க்கும் பொழுது இவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வேற எந்த கோவிலுக்கு கிளம்பணுன்ற மைண்டே வரல. அந்த அளவுக்கு கும்பகோணம் ராமசாமி யாருமே மிஸ் பண்ணாதவங்க. பிரமாதமான கோவில். வெளியில வந்த 64 கம்பங்கள் இருக்கு, ஸ்தம்பங்கள் இருக்கு. அது சுத்தி வந்தோம்னா என்டையர் ராமாயணம் ஃபுல்லா வச்சிருக்கா. அங்க சுத்தி இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற பசங்கள் எல்லாம் ராமாயணம் தெரிஞ்சுக்கணும்ட்டு ஸ்டடி டூர் மாதிரி இந்த கோவில் காய்ச்சின்னு வரலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப விசேஷமான கோவில். அந்த ஸ்டடி டூர் சொன்னாங்கல்ல, ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அது ஃபைபர் பெயிண்டில் வரைஞ்சிருந்தாங்க. அண்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா நம்பரிங்கோட வரைஞ்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 1 2 3 4லேருந்து ஒரு நம்பர், அதுக்கப்புறம் ரிட்டர்னு, அப்புறம் இது ரொம்ப நல்லா இருந்தது.
இது வந்து மிஸ் பண்ணாம போக வேண்டிய கோவில். ஆமா, இன்னொரு அனதர் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்ரீனிவாசருக்கு திருமலால எப்படி விமானத்துல ஆனந்த விமானத்துல வந்து சீனிவாசர் ஹைலைட் பண்ணிருப்பாளோ அதே மாதிரி ராமரை வந்து இங்க சுத்தி வரும்போது ஹைலைட் பண்ணிருக்கா. அதையும் மிஸ் பண்ணாதங்க. நான் அந்த போட்டோ எடுத்திருக்கேன், அதையும் சோ இப்ப வந்து ஒரு கோவில்ல பாத்தீங்கன்னா உற்சவமூர்த்தி, அதே மாதிரி வந்து மூலவர்னு சொல்லுவா. ஸோ உற்சவர் மூலவர்னா எல்லாருக்கும் சில பேருக்கு கிளாரிட்டி இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதை சொல்லிடுமா, எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்? வெரி சிம்பிள். மூலவர் வந்து மூவ் பண்ண முடியாது, அவர் ஸ்டாண்டர்டா ஒரே இடத்துல இருப்ப. அது முடிஞ்ச வரைக்கும் கல்லால இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாலி கிராமத்துல இருக்கும், இல்லைன்னா மரத்துல இருக்கும். மன்னார் கோவில் எல்லாம் சுண்ணாம்புலயே இருக்கும். ஒரு நாள் அதெல்லாம் வந்து இம்மூவபிள். உற்சவர்னும் போது அதே வந்து ஃபார்ம்ல மெட்டல்ல இருக்கும், லோக்கத்துல இருக்கும். தாயாரும் பெரும்பாலும் மெட்டல்ல இருப்பா. தட் இஸ் பித்தளை அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சலோகத்துல எல்லாம் இருப்பா. அவளுக்கு தான் வந்து புறப்பாடெல்லாம் நடக்கும், சன்னதி புறப்பாடு, வீதி புறப்பாடெல்லாம் நடக்கும். ஒரு கோவில்லையும் மூலவருக்கு ஒரு பேர் இருக்கும், உற்சவருக்கு ஒரு பேர் இருக்கும். அது வந்து கேட்டு தெரிஞ்சுட்டா அது ஒரு சந்தோஷம். அது மாதிரி தாயாருக்கு வந்து மூலவரில் ஒரு பேர் இருக்கும், உற்சவருக்கு ஸ்ரீதேவி பூதேவின்னு பேர் இருக்கும் ஸ்டாண்டர்டா. பெருமாளுக்கு மட்டும்தான் பேர் மாறும். நான் வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, உற்சவம் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் வந்து வீதி புறப்பாடு இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன கீவேர்டு. உற்சவம்னா வெளில போவார் அப்படின்றதுனால உற்சவன்ட்டு நான் ரொம்ப சின்ன வயசுலேயே இதை மேப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுவரையிலும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கும்பகோணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லு. தட் இஸ் உப்பிலியப்பர், கும்பகோணம் உப்பிலியப்பர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாச்சியார் திருக்கோவில் பார்த்துட்டோம். அப்புறம் சாரநாத் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து சாரங்கபாணி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜெகத் ரட்சகர் பார்த்துட்டோம். அப்புறம் கும்பகோணம் ராமசுவாமி பார்த்துட்டோம். 6 கோயில் பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோட்ல வேற என்னென்ன கோயில் பார்த்தோன்றதை சொல்றோம். ஓகே, அன்டில் தென் பாய்.